24 மணி நேரத்தில் உதயநிதி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். சார், நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. காவல்துறை விசாரிக்கணும்னு சொன்னாங்க, விசாரணை முடிஞ்சது வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தலைமை வழக்கறிஞரும் சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஒரு வாரத்துக்காவது அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வழக்கு இல்லை சார் இது. அந்த மாதிரி உள்ளக்க போட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஆளும் கட்சிக்கும் நல்லாவே தெரியுமே. அதான் போன பதிவிலேயே சொன்னேனே, இது ஒரு கேம். இந்த கேமை இப்போ தாவேகா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தாவேகா இதை ஸ்டார்ட் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் மறுபடியும் திமுகவுக்கு ஃபயர் ஆயிருக்கு. இந்த ஈகோ கிளாஷில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் வேடிக்கை தான் நம்ம பார்க்கணும். எந்த இடத்துலலாம் இந்த ஈகோ கிளாஷ் விளையாண்டுச்சு அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். திமுக அதிமுக பரம எதிரிகள் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். நாம் மட்டும் கிடையாது, நம்ம அப்பாவை நம்ம தாத்தாவெல்லாம் அப்படி தான் நம்ப வச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது, ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது. நாட் ஓன்லி விஜய், அங்கே யாராக வேணாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் வந்துவிடக்கூடாது. நாம் 2 பேர் தான் மாற்றி மாற்றி ஆட்சி செய்யணும். ஏன்னா நாம் வகுத்து வச்ச சட்டங்கள், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி மண் அள்ளலாம், தண்ணீர், இவ்வளோ ஊழல் செய்யலாம், இப்படி செய்யலாம், மாற்றி மாற்றி இவனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதில் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அவர்களை அரசியலுக்குள் இல்லாட்டி முதலமைச்சராக வராமல் இருப்பதற்காக திமுக அதிமுக ஒன்றிணைவதற்கான எத்தனை வேலைகள் நடந்துச்சு. அதில் ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சும்மா ஒரு ரவுண்டு அப்படியே கூப்பிட்டுட்டு போயிடலாம், ஒரு தடவை வாப்பா தஞ்சாவூருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத நினைவு கூறுங்கள் அப்படிங்கிற ஒரு ஈகோவை டச் பண்ணியிருக்காங்க தாவேகா. இது தாவேகா தெரிஞ்சு செஞ்சுருக்காங்க, திமுக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அரசியல் நகர்வு இது. ஆனால் யாரும் இதை ரொம்ப பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்கிடாதீங்க. இதை விட சீரியஸான மேட்டர்லாம் வரப்போகுது. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட், திமுகவினுடைய நரேட்டிவ். அவர் என்ன தப்பு செஞ்சிட்டாரு? மக்களுக்காக குரல் எழுப்பினார், மக்களுக்காக பேசினார், விவசாயிகளுக்காக பேசினார், இப்படிங்கிறது தான் வரும் நான் சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு சரியான ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. இதுக்கு பேர் ஆபாசம். தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்துல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது இல்லை, அது குறித்து வர தகவல் இல்லை. அவர் பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, நமக்கு 42 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும், ஆனா இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இது குறித்து இங்க இருக்கிற முதலமைச்சர் ஏதாவது வாயை திறந்தாரான்னு கேட்டா வாயை திறக்கல. அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்காரு. அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் ஆரம்பிக்கும் போது கீழே கூட்டத்தில் இருந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, திரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய கவலைன்னு சொல்றாங்க. அதற்கு அவர் எதிர்வினையாக எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், காவேரியில தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுல என்ன ஆபாசம் இருக்கிறது? தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஜென்சி, இந்த திமுகவினுடைய இப்போதைய முதல் கட்ட பேச்சாளர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இவர் தான் மேடையில் இருக்காரு. ஜென்சி பசங்க அது அந்த மேடைகள்லாம் இவர் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஐடி விங்கில் பரப்பப்படக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, அவர் என்னங்க தப்பா பேசிட்டார், இதுல எங்கெங்க ஆபாசமா இருக்கு, அவர் பேசிட்டு இருந்தார், இதுக்கெல்லாம் முதலமைச்சர் வாய் திறக்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்ன போது கீழே இருக்கிறவங்க த்ரிஷா வீட்டில் தண்ணி வருது, த்ரிஷா வீட்டில் தண்ணி வருது, அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கவங்க அப்படி சொன்ன உடனே த்ரிஷா வீட்டில் அங்கே மட்டும் தண்ணி வந்தால் போதும், வேற எங்கேயும் வர்றது வேண்டிய அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரே தவிர வேறு எந்த இடத்துலையுமே ஆபாசம் இல்லை அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் முட்டா பயலுக, இவனுக்கு தான் அறிவாளிக அப்படிங்கிற மாதிரி லைவாக நம்ம எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அங்கே இருக்கிறவங்க த்ரிஷா 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 தான் கத்திட்டு இருக்காங்க. யாரோ ஒரு நபர் த்ரிஷா வீட்டில் தண்ணி வருது இல்லை தண்ணி வரல அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு தான் உதயநிதி அவர்கள் பேசினார்னு சொல்லி அப்படியே மாற்றிட்டாங்க பாருங்களேன். எனக்கு சின்ன வயசில் ஒருத்தர் சொன்ன கதை தான் ஞாபகம் இருக்கும். சீரியஸான மேட்ரு பேசும்போது கதை பேசுறியா விக்கி அப்படின்னு கேட்டால், சார் நடப்பதெல்லாமே கதை மாதிரி தானே இருக்குது. அந்த கதையில் ஒருத்தர் கதையாக இது சினிமாலலாம் வந்து டைலாக் தான். அப்போ ரஜினிகாந்த் அவர்களை வைத்து நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார். எப்பா ரஜினிகாந்த் உனக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாரா, ரஜினிகாந்த் அவர்கள் உன் படத்தில் நடிக்க சம்மதித்து விட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. எஸ், சம்மதிச்சிட்டாரு, இதான் படம் அப்படின்னு சொல்லி படத்தை காண்பிப்பாங்க. படத்தை காண்பிக்கும்போது படம் முழுக்க ஓடிடும், எங்கேயுமே ரஜினிகாந்த் அவர்கள் வரமாட்டார். என்னப்பா படம் முழுக்க ஓடிருச்சு, ரஜினி வரலையே அப்படின்னு கேட்டால், ரஜினிகாந்த் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார், தலைமறைவாக இருக்கக்கூடிய நபரை நாம் எப்படி படத்தில் காண்பிக்க முடியும், அதுதான் படம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே எவனோ ஒருத்தன் தலைமறைவாக இருந்திருக்கான்.
த்ரிஷா வீட்டில் தண்ணி வருது அப்படிங்கிறத தலைமுறைவாக ஒருத்தன் பேசியிருக்கான். இல்லாத கேரக்டருங்க. அப்படி ஒரு கேரக்டரை இவனை உருவாக்கி இவர் பேசினதற்கு அதை கோர்த்து விட்டு அதுக்காக தான் இவர் இப்படி பேசினார், இதில் எங்கே ஆபாசம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. இதை தான் விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தாத்தா காலத்துலேருந்தே இது நடக்கும். அதாவது அவனுங்க பேசினது கரெக்டு, நாமெல்லாம் புரிந்து கொண்டது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளே பைத்தியமாக்கிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில் இப்போ திமுக காரங்க ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க மக்களே. அதனால தான் இந்த வீடியோ வித் எக்ஸ்பிளனேஷன், குட்டி கதை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பேசியிருக்கோம். இதில் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? திடுதிப்புனி நிவேதா பெத்ராஜ் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டது தான். நிவேதா பெத்ராஜ் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த கார் ரேஸ்லாம் ஓட்டுவாங்கள்ல, கார்லாம் ஓட்டக்கூடிய நடிகையாக இருந்தவங்க. அவங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிவேதா பெத்ராஜ் அவர்கள் ரொம்ப முறை அதை மறுத்திருக்காங்க. பட் சில முறை அது இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அது சினிமா நட்சத்திரங்கள் தானே, நமக்கு எதுவும் அதில் இல்லை. தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஈடுபடுறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நிவேதா பெத்ராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் அப்படிங்கிறது தான் திருக்குறள் 183 அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிறரை பற்றி புறம் பேசி பொய் சொல்லி வாழ்வதை விட அப்படிப்பட்ட வாழ்க்கை விட்டு இறப்பதே சிறந்தது. ஏனெனில் அது அறம் உள்ளவர்களின் பாராட்டையும் நல்ல பெயரையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு போட்ட ட்வீட் அப்படிங்கிறது தெரியல. மக்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய அளவில் புறங்கூறி இல்லாத இடத்துல ஒருத்தவங்களை வச்சு பேசி த்ரிஷா வச்சு பேசினதா இருக்குமோ, இப்படி வாழ்றதுக்கு செத்து போயிடுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியலை. எனிவே அந்த ட்வீட் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. அது உங்கள் முன்னாடி நான் சொல்லணுமா வேண்டாமா, இது யாருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் கருத்து போடுவீங்கிறது தெரியும். ஆனால் இந்த திருக்குறள் யாருக்கானது அப்படிங்கிற கருத்து தான் இங்கே மெயின். அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேயா? சரி, அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு போயிட்டாங்க. நீதிபதி சொல்லிட்டாரு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவரை விட்டுறணும்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார் நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கமும் சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு சட்டமன்ற கூட்டம் இதை வச்சு அமளித்துமொழிலாம் ஈடுபடுவாங்க. ஏன்னா ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஈகோ டச் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சேகர்பாபு அன்னையிலேருந்து நாளைக்கு எல்லாருமே சட்டமன்றத்தில் தாம் தூம்னு குதிப்பாங்க. மக்கள் லைவாக பார்ப்பாங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? மக்கள் லைவாக பார்ப்பாங்க. இதில் எஸ்கேப் ஆகிக்கோங்க. இதுக்கு மேலே யாரும் ஹிண்ட் கொடுக்க முடியாது திமுகவுக்கு. அதே மாதிரி தாவேகாவும் இதை பற்றி பேசாமல் மக்கள் பிரச்சனையை மட்டும் பற்றி தாவேகா சட்டமன்றத்தில் பேசிட்டாங்கன்னா அதையும் மக்கள் லைவாக பார்ப்பாங்க. யார் மக்களுக்காக பேசுகிறார்கள், யார் ஒரு குடும்பத்துக்காக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கட்டமைப்பு மறுபடியும் உடையும். ஸோ இந்த இடத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி ஐயா நம்ம பசங்களா ஐயா மக்கா எப்படி மக்கா இப்படிலாம் உங்களால் யோசிக்க முடியுதுங்கிற மாதிரி இருக்குது. அவங்க நடுரோட்டெல்லாம் இறங்கி போராடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வண்டி வழிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 வீலரில் போக அவரை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் செய்யாதீங்கடா, உங்க தலைவர் அரெஸ்ட் பண்ணலை, கூப்பிட்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இதில் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் எங்கேயுமே நிப்பாட்டலை தெரியுமா. 2 இடத்துல நிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க. இயற்கை உபாதைகள் கழிப்பதற்காக நிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் நிப்பாட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்ததா நியூஸ் கார்டெலாம் வந்திருக்கு. எவிடன்ஸ் இருக்குது மக்கா. நான் பாட்டுக்கு எதையா உளறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. எல்லாத்துக்கும் சாலிடான எவிடன்ஸோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியிலேருந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. வெளி சாப்பாடை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. பெட்ரோல் பங்கில் வண்டி பெட்ரோல் போடுறதுக்காக நிற்கிது. உடனடியாக திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அங்கே ஒரு கூட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சாப்பாடு கொடுக்கறது நிறைய கேரியர் கணக்கில் சாப்பாடு என்னெல்லாமோ சாப்பாடு வீட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அதை கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துல சாப்பாடு கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாங்க, சாப்பாடு கொடுக்காம எங்கேயுமே நிப்பாட்டாமல் இப்படி கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன், மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட கேட்கல, சாதாரண ஒரு திமுக காரங்கிட்ட கேட்குறேன். சார் உதயநிதி அவர்கள் பேசினதை உங்கள் வீட்டு பெண்களிடம் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத போட்டு விட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டு பெண்கள் அக்கா தங்கச்சி மகள் இருப்பாங்க, இல்லாட்டி ஒய்ஃப் அம்மா பெரியம்மா சித்தி யாராவது இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட இதை போட்டு காண்பித்து உதயநிதி இப்படி தான் பேசினா, ஆமாம் இதில் ஒரு ஆபாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எங்கேயுமே நிப்பாட்டாமல் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளை என்ன பாடுபடுத்துனீங்க ஞாபகம் இருக்கா? ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிட்டு மெயில் அனுப்பின அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் என்னெல்லாம் பாடுபடுத்துனீங்க அப்படிங்கிறதுக்கான அங்கே மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தில் அவங்க அனுப்பின ஒவ்வொரு இமெயிலும் என்கிட்ட இருக்குது. அவங்க என்னெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது தெரியுமா? ஒன்றுமே இல்லை. பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் ஒன்று நடந்துச்சு தெரியுமா? பீரியட்ஸ் பேட் மாற்றுறதுக்கு அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுடைய குமரல் உங்கள் காதுகளுக்கு கேட்டுச்சா?
அதே நேரத்தில் அடுத்ததாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? என்னெல்லாம் செஞ்சு அவங்கள அப்புறப்படுத்துனீங்க? அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தீங்களா? இல்லை அவங்கள நீ விதைச்சது என்னவோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். ஒரு நாள் உங்களை காண்பிச்சிட்டாரா? எனக்கு அது ஹாப்பி. ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி அந்த தண்ணி இல்லாமல் இல்லை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ உணர்ந்தா தானே நீ அடுத்ததாக செய்ய மாட்ட. எப்போ ஒரு இறப்பு அப்படிங்கிறது பெருசாக நம்மளை பாதிக்கும் அப்படின்னா நமக்கு நெருக்கமானவங்க இறந்து போகும்போது அது பாதிப்பை ஏற்படுத்தும். வெளியில் ஏதோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, பெருசாலாம் நம்மளை பாதிக்காது. ஆனால் நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறவங்க இல்லை நாம் அந்த வலியை பல்லு வலியும் தலைவலியும் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் சாப்பாடு இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளை, ஆசிரியர்களை, அரசு ஊழியர்களை, அந்த பக்கமாக போராட்டம் நடத்தினவர்களை, தூய்மை பணியாளர்களை இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி வச்சு, அதுவும் விடிய காலையில் 2 மணிக்கு மாற்றுத்திறனாளிகளை நிப்பாட்டி விட்டீங்க. அப்படி நிப்பாட்டிட்டு வண்டி ஏறி போங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் இங்கே அராஜகமாக தெரில. கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பை மாற்றுறீங்க, நீங்கள் மாற்றி இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறீங்க, அங்கே சரியான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொன்ன அத்தனை பயணிகளுக்கும் நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்க? இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம சொல்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் யோசிப்பாங்க. ஆமாம்ல, இப்படி செஞ்சாங்கல்ல, இப்படி செஞ்சதுக்காக அது பழிவாங்கப்பட்டதா நான் இங்கே சொல்லலை. பட் இப்படி செஞ்சுருக்கும்போது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருந்துருந்துச்சுன்னா, மனசுன்னு ஒன்று இருந்துருந்துச்சுன்னா, அதை அவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறத நான் இந்த நேரம் பதிவு பண்ணுறேன். இந்த நேரம் இதை பதிவு பண்ணாதான் மக்களாகிய நாமும் அதை யோசிப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரியான தவறுகள் நடைபெறாமல் அரெஸ்ட் பண்ணுறதையா ஓகே, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஏன்னா மனுஷன் பசிக்கும், இயற்கை உபாதைகள் எல்லாருக்கும் வரும், அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுறியா? ஒன்றுமே இல்லைங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஹாலில் கொண்டு விட்டுருவாங்களாம். அந்த ஹால் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குமா, 100-120 பேர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். தண்ணி விட மாட்டாங்களாம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் செஞ்சால் போராட்டத்துக்கே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்ச அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். இதை அவங்க தலைவர்கிட்ட அவங்க காண்பிச்சிருக்க மாட்டாங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இன்னொருத்தர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்கிறாரு, மதிய சாப்பாடு முடிஞ்சிருச்சு, வந்துட்டுருக்காங்க, முடிஞ்சிருச்சு, இப்போ உடனே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போது மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை தேடுறதுக்காக திமுக மத்தியில், மக்கள் மத்தியில் கிடையாது, திமுகவினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் சிம்பத்தியை தேடுறதுக்காக மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்படி சொல்லும்போது மக்களாகிய நாம் திரும்ப கேள்வி கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா? மா சுப்பிரமணியம் அவர்களே, நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீங்க. ஒரு மனுஷனுக்கு பசிக்குமா பசிக்காதா? கைது செய்யக்கூடிய மனுஷன் வயிற்றுக்குள்ளே மட்டும் என்ன 4 உருண்டையை வச்சு அனுப்பி விட்டுட்டு எனக்கு பசிக்கவே பசிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் மனுஷனே கிடையாதா? அந்த வலி வேதனை இருக்கிறதுனால நான் கேட்குறேன், அவ்வளோதான். அதெல்லாம் வாசித்து பார்த்து நிறைய பேர் கூப்பிட்டு என்னை இப்படிலாம் செஞ்சாங்க, நாங்கள் இப்படிலாம் அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் கேட்டதுனால இந்த விஷயத்தை நான் இங்கே உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை. இதை பெண்கள், திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, புரோட்டோகால் பிரியாக்காட்ட போய், மேயர் பிரியா அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேசினது தலைவர். ஆனால் இங்கே உண்மையான தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தொண்டர், இல்லை தொண்டரை ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர், அது தவறு யார் செஞ்சுருந்தாலும் தவறுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான தலைமைத்துவமும், அதுதான் உண்மையான கொள்கை பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர் என்ன செஞ்சாலும் நாங்கள் கண்மூடித்தனமாக நம்புவோம் அப்படிங்கிறது அடிமைத்தனம், கொத்தடிமைத்தனம், கொத்தூஸ் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிரியா அவர்களும் இதுக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிறது வேறொரு விஷயம். அடுத்ததா இதே திமுக காரங்க நிறைய இடத்துல திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கோஷம் போடும்போது அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டியில் ஏற்றும்போது அங்கே திமுக அனுதாபிகள் ஏகப்பட்ட பேர் அவங்க கோஷம் போட்டதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அந்த கோஷத்தையும் உங்களுக்காக நான் வீடியோவாக ப்ளே பண்ணுறேன். இப்படிலாம் அதான் தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி தானே. அவர் ஆபாசம் பேசுகிறாருன்னா இவங்களும் ஆபாசம் தானே பேசுவாங்க. ஆபாசமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஆபாசமாக பேசியிருக்க மாட்டாங்க. சார், வேலிடான கருத்துக்களை பேசுங்க, நல்லதை பேசுங்க. இளைஞர்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய அளவில் எழுச்சி வந்துருச்சு. நிறைய பேர் பெண்கள் இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பெண்கள் இருக்கீங்க நம்ம டிபி ட்ரூப்ஸில்? நான் ஒரு பெண்ணாக அரசியலை இப்போது கவனிக்க ஆரம்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறவங்க அசந்து போயிட்டு இருக்காங்க, என்னடா இது பெண்கள் அதிகமாக பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறதான். இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸை பற்றி அவனுக்கு அசரணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரெஸ்ட் இஸ் அ ஸ்டார்ட் ஒன்லி. இதுதான் ஒரு பிகினிங்.
இந்த பிகினிங்கு பிறகு நிறைய அரசியல்வாதிகள் அவங்களுடைய உண்மை முகத்தை காண்பிப்பார்கள், ஈகோ கிளாஷ் நடக்கும். தாவேகாக்காரங்க தப்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்கள். தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் மாநிலத்தில் இல்லாட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து செயல்படுத்துங்கள். திமுக காரங்க உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறு இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களை மறுபடியும் இதே மாதிரி கொண்டு வரும். அதனால் அதெல்லாம் வேணாம். இனி மக்களுக்காக இதுவரை என்ன தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எய்தர் திமுக ஆர் டிவிகே ஆர் ஏடிஎம்கே ஆர் என்டிகே பிஜேபி யார் வேணாலும் இருந்துக்கோங்க. இனி சிங்கப்பாதை தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.